लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2286வது நாள் பாசுர பதிவேற்றம். திருவங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியினுடைய 5வது பாசுரம் 835வது பெரிய திருமொழி பாசுரம் திருப்புல்லானி பாசுரம் 20 இது 15. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசோகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்விழியால் மந்திரம்புள் மங்கையர்கோன் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்துடன் கையால் அடியேன் வினையை துணித்துருள வேணும் துணிந்து. இதோ 835வது பெரிய திருமொழி பாசுரம். வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும் எல்லோரும் எந்தன்னை ஏசினும் பேசிடினும் புல்லானி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே. பட்டர் அனுபவிக்கிற போது சொல்வார், ராமாவதாரத்தினுடைய மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பொய்யுமே நமக்கு கதி என்று சொல்வார். மற்றவர்கள் சொல்வதெல்லாம் மனிதர்கள் சொல்வதெல்லாம் மெய்யாகவே இருந்தாலும் அதனால் நமக்கு பிரயோஜனமே கிடையாது. பெருமாள் சொல்கிற பொய் தான் நமக்கு பிரயோஜனமானது என்று பக்தர்கள் ஆசிரியர்கள் நம்புவார்கள், அனுபவிப்பார்கள். அதைத்தான் இந்த பாசுரத்திலே உணர்த்துகிறாள் திரு பரகால நாயகியாக திருமங்கையாழ்வார். ஒரே ஒரு பெண் தான் சீதை. சீதை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். ராவணனுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறாள். அந்த புறத்திலே அசோகவனத்திலே தனித்திருக்கிறாள். அவளை சுற்றி ராட்சச கூட்டங்கள் நெருங்கி கொண்டு அவளை துன்பப்படுத்துகின்றன என்பதற்காக மட்டுமே, ஒரு பெண்ணை மீட்பதற்காகவே கடலை கடந்து கடல் மீது பாலம் கட்டி அணை கட்டி சென்று இலங்கைக்கு சென்று அவர்களை அழித்து சரம் சரமாக அஸ்திரங்களை தொடுத்து வீழ்த்தி சீதையை மீட்ட அந்த ஒரு ராமன் பெண்ணுக்காக செய்யக்கூடியவன் என்பதை நம்பிதான் அப்படிப்பட்ட வில்லாளன் பின்னால் என்னுடைய மனம் சென்றது. ஆனால் இப்போது ஊரில் இருக்கிறவர்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள், தாயும் வளர்ப்பு தாயும் தோழியரும் உற்றாரும் உறவினரும் நாங்கள் அன்றைக்கே சொன்னோமே, அவனை நம்பாதே, அவன் விட்டு போய்விடுவான் என்று சொன்னோமே, கேட்காமல் இப்படி பரிதவிக்கிறாயே என்று என்னை ஏசினாலும் பேசினாலும் என்னுடைய மனம் அவனை விட்டு நீங்காது. திருப்புல்லானியில் இருக்கிற அவனை பற்றியே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். திருப்புல்லானி எம்பெருமான் வந்தான், கரம் பற்றினான், கட்டி அணைத்தான், முத்தம் தந்தான், கலவி செய்தான், எல்லாம் செய்துவிட்டு உன்னை பிரியவே மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் சொன்னவன் அப்படி இல்லாமல் பொய் பேசி போய்விட்டான். இருந்த போதிலும் இவர்கள் சொல்லுகிற உண்மையை காட்டிலும் அவன் சொல்லுகிற பொய்யே எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது. எம்பெருமான் பொய்யே சொன்னாலும் நான் அவனை தான் ஆதரிப்பேனே தவிர உங்களை யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பொய் சொன்னாலும் பெருமாள் தான். பெருமாள் சொல்லுகிற பொய் எனக்கு பிடித்தமாக இருக்கிறது. அவன் வார்த்தையை தான் நான் கேட்பேன். இப்போதும் சொல்லுகிறேன், அவன் என்னை கரம் பிடிப்பான், கைப்பிடிப்பான், மீண்டும் என்னை தழுவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே நீங்கள் ஏசினாலும் பேசினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று உற்றார் உறவினர்களுக்கு பதில் சொல்வது போல இந்த பாசுரத்திலே பேசுகிறார் திருமங்கையாழ்வார். லங்காபுரியானது நடுங்கி நலங்கி அழும்படியாக சாரங்கம் என்கிற வில், கோதண்டம் என்கிற வில் தான் ராமனுடைய வில். இருந்தாலும் பெருமாளை பற்றி சொல்கிற போது பெருமாளுக்கான பஞ்சாயுதத்திலே சுதர்சனம் என்கிற சக்கரம், பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு, சாரங்கம் என்கிற வில், கௌமோதகம் என்கிற கதை, நந்தகம் என்கிற கத்தி என்று சொல்கிற போது சாரங்கத்தை பெருமாளுடைய மூல ஆயுதமாக சொல்வதனால் ராமாவதாரத்திலும் அது சாரங்கமாகவே வர்ணிக்கிறார். இந்த பாசுரத்திலே சாரங்கத்தால் அம்புகளை பொழிந்த மகாவீரரான பெருமாளுடைய பின்னால் சென்று என்னுடைய மனமானது மீண்டும் வருகிற வரியிலே
நீங்கள் யார் எது சொன்னாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை என்கிறாள் பாசுரத்திலே. அதனால் என்னை யார் கண்டித்து சொன்னாலும், நான் அப்போதே சொன்னேன் என்று தாய் சொன்னாலும், அப்போதே நான் சொன்னேனே வேண்டாம் என்று தோழி சொன்னாலும், அல்லது உற்றாரும் உறவினரும் நம்பாதே நம்பாதே என்று நாங்கள் சொன்னோமே கேட்காமல் அவன் பின்னாலேயே சென்றாய் என்று யாருக்கு சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. திருப்புல்லானி எம்பெருமான் என்னிடம் பொய்யே சொல்லிவிட்டு போயிருந்தாலும் அவன் சொல்லுகிற பொய்யே நான் நம்புவேன், அதுதான் எனக்கு சாஸ்வதமாக இருக்கும் என்று அவனையே நம்பி இருக்கிறேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம். வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வரும் அளவும் எல்லோரும் எந்தன்னை ஏசிலும் பேசிலும் புல்லானி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே. காயேன வாச்சா மனசேந்திரிவா அத்தியாத்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.